ஏ ஹாய் கிட்டிஸ், திஸ் இஸ் ஜாஸ்மின் ஹியர். வெல்கம் டு சேனல். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜேகேவோட டூ ஷர்ட் தான் பார்க்க போகிறோம், பார்ட் 2. ஸோ ஓகே, வளன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட் வீட்டுக்குள்ளே போயிடலாமா? அம்மா. என்னடி ஸ்கூலுக்கு ரெடி ஆகலை? அதுவா, எனக்கு இன்றைக்கி லன்ச் வேணாம். ஏன்? அது நான் வெளியே சாப்பிட்டுக்கிறியா? இங்கே பாரு வயன், புது ஃப்ரெண்ட்ஸு உனக்கு செட் ஆகிற வரைக்கும் அம்மா உனக்கு பேக் பண்ணி தரேன். அம்மா ஆனால் நான் சொல்கிறது கேளுமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் மம்மியும் உங்களுக்கு லன்ச் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் தம்பி அப்படியே கரெக்டாக வரான், வந்து உங்களை பின்னாடி அடிக்கிறான். அம்மா, என் மண்டையிலே அடிக்கிறாம்மா. ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை? ஸ்கூலுக்கு ரெடியாகி தொலைங்களேண்டா, 2 பேர்த்த வச்சுக்கிட்டு. மா சாமி முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அப்படி குக் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு. ஹே அக்கா, என்னடா? உனக்கு ஒன்று சொல்லணுமே. என்னது? ஜேகே தெரியும்ல? ஆமாம், அவர் உன்னை லவ் பண்ணுறாரு போல். என்ன விளாட்ற? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். அவர் உன்னை லவ் பண்ணுறாரு. டேய், என்னடா வளர்ற? அமைதியாக இருடா. என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு, நான் போதும், எனக்கு இது போதும். ஏய், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுடி. வேணாம், பேக் பண்ணிட்டீங்களா? நான் எடுத்துகிட்டு போகிறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு வெளியே ஓடிடுறீங்க. உங்கள் தம்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டு, அம்மா என்னடா ஏதோ திருடுத்தன வேலை பண்ணுற போலையே. உன்னை விடவா பண்ணிட்டு போகிறா? அவள் பண்ணால் மூஞ்சிலே காட்டி கொடுத்துருவோம். நீ ஸ்கூலுக்கு கிளம்பி போ, உனக்கு என்ன வேலை வீட்டில்? சரி, எப்போ பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியும் அப்படியே சொல்லிட்டு அவனும் அப்படியே போகிறான். உங்கள் தம்பி இப்போ தான் 8th கிரேட் படிக்கிறான், நீங்கள் 11th கிரேட் படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது 11th 10th 11th 12th வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்கூலு. ஸோ நீங்கள் வேறு டேரெக்ஷன் போகணும், உங்கள் தம்பி வேறு டேரெக்ஷனில் போகணும். ஸோ அதனால் 2 பேருமே மாற்றி மாற்றி போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே தான் வாக் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக வயன் வயன் சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்கள். என்ன வாய் பேச்சு வரவே மாட்டேங்குது? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். சொல்லுங்கள். நானும் ஸ்கூலுக்கு தான் போகிறேன், வா ஒட்டுக்க போகலாம். போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படியே கையை பிணைஞ்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. என்ன ஒரு வேளை அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ? டேய், என்னடா மச்சான், வாடா ஜாயின் பண்ணிக்கோ, அப்படியே போகலாம். ஐயோ, நான் வரலப்பா, கப்பல்ஸ்குள்ளே நான் வரவே இல்லை. டேய் வாடா. ஏண்டா வாயை மூடிட்டு உண்மைத்திருக்க மாட்டியாடா? என்ன? ஏன் அப்போ நீ எப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிற? அதெல்லாம் சொல்லடா, இப்போ தானடா வந்திருக்கா. பார்த்துடா, ஸ்கூலுக்கு வர போகிறா, நிறையா பசங்க இருக்கானுங்க, கரெக்ட் பண்ணிட போகிறானுங்கடா, பார்த்துடா, சீக்கிரமாக சொல்லிடு. அதெல்லாம் எதுவும் நடக்காது, அதுதான் நம்ம இருக்குமே. லிஸ்ட்டில் நீ மட்டும் சேர்த்திக்கோ, என்னையத்துக்கு சேர்த்துற? டே மச்சான், நீ என் ஃப்ரெண்டு மச்சான். ஃப்ரெண்டு தான்டா, ஃப்ரெண்டு தான். உனக்கு போய் ஃப்ரெண்டாக வந்தால் பார்த்தியா, என் பற்றி செருப்பாக அடிக்கணும். கடைசியாக என்னையை வந்து போட்டு தலை முயற்சி பண்ணுற பார்த்தியா? இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புலம்பிகிட்டே வந்துட்டுருக்காரு. ஜேகே அப்பப்போ உங்களே தான் பார்த்துட்டு சிரிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் நர்வஸில் இருக்கீங்க, ஐயோ என்னடா பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க ஸ்கூலுக்கு. ஸோ 2 பேருமே பாய் சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஒயன் ஒரு நிமிஷம். உனக்கு இங்கே என்ன பிரச்சனைனாலும் வந்து சொல்லு, நான் இருக்கேன். ஓகே சீனியர். என்னது சீனியரா? ஆமாம், நீங்கள் எனக்கு சீனியர் தானே, அதனால தான். ஓ பரவாயில்ல, என் அண்ணான்னு கூப்பிட்றதுக்கு சீனியர் எவ்வளவோ பரவாயில்ல. ஓகே சரி சீனியர், நான் கிளம்புறேன்.
ஒரு நிமிஷம், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ம், சொல்லுங்கள். இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது, ஸ்கூல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆரம்பிக்க இருக்குது. ஆ, தெரியுமே. அப்புறம் ஏன் சீக்கிரமாக போகிற? அதுவா, ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கலான் தான். ஓ, சரி வா, இங்கே வந்து உட்காருவா. ஜெய், நீ கிளம்பு, நான் வரேன். ஆஹா, தான் சரிதான் மச்சான். டேய், என்னமோ நடக்க போகுது. டே போடா, பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அங்கே போய் உட்காந்துட்டு, சொல்லுங்கள் சீனியர், என்ன சொல்லணும்? நீ யாராச்சும் லவ் பண்ணுறியாண்ணா? லவ்வா? ஏன் கேட்குறீங்க? இல்லை, சும்மா தான் கேட்டேன். லவ் பிளான் இருக்குதான், பிளான் இருக்கு. ஆனால் யாருக்கு ஒரு பிளான் இருக்குது? அதுவா, சின்ன வயசில் என் கூட ஒரு பையன் இருந்தான். அவனே எப்பயுமே என்னை ப்ரொடக்டிவாக பார்த்துப்பானா. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் மேலே லைட்டாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. யார் அவன் கூட சின்ன வயசில் இருந்திருந்தா? எனக்கு தெரியாத ஆள் யார்? உங்களுக்கு தெரியுமே. உங்களுக்கு அவரை பற்றி நிறையாவே தெரியும், நல்லாவே தெரியும். தெரியுமா? நல்லா தெரியுமா? நிறையா தெரியுமா? யார்? எனக்கு தெரியல வயன். ஓஹோ, சரி பரவாயில்ல, தெரியாட்டி போகுது. உங்களுக்கே ஒரு நாள் தெரிய வரும். சரி சீனியர், பாய் பாய், நான் போய்ட்டு வரேன். ஓ சரி, பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே சோகமாக கிளாஸுக்கு வரான். டே மச்சான், இங்கே வாடா, இங்கே வாடா, வாடா வாடா, நம்மளுக்குன்னு கடைசியாக பாரு, கடைசி பெஞ்சை பிடிச்சி வச்சுருக்கேன் பாரு, வா வா வா. ஐயோ, இப்போ வேறடா. என்னடா என்னாச்சு? ஏன் சோகமாக வர? நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாளா? அவன்கிட்ட நான் இன்னும் கன்வின்ஸ் கூட பண்ணல, அதுக்குள்ளே அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா. என்னடா சொல்கிற? அவன்கிட்ட நீ கமிட்டடாக சிங்களான்னு கேட்டேன். நான் கமிட்லாம் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னான். யார் அவன்? ஏதோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆமாடா. அவன் எப்பயுமே அவன் கூட இருந்திருக்கானா. நானும் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு யாருனே தெரியல. நானும் கேட்டேன், யார் அப்படின்னு. உங்களுக்கு நல்லா தெரியுன்றா. எனக்கு இன்னமும் புரியல, யாரை சொல்கிறா அவன்? என் கூட யாருமே இருந்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டி பிச்சிட்ருக்கான். டே மச்சான், நீ தானடா சொன்ன என்றைக்கு பிரச்சனை வந்தாலும் அவளுக்கு நான் வந்து முன்னாடி நிற்பேன்னு. ஆமாம். அட டே மச்சான், அவன் உன்னே தானே சொல்லியிருக்கா. ஆமாம். ஐயோ, எனக்கு அதை தெரியாது. இருடா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணுறாரு. ஜேகே, எங்கே போகிற? சார் குட் மார்னிங் சார். நீங்கள் இப்போ சார் வந்தீங்க? இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்ல சார்? 12 வந்துட்டிங்க. இதுக்கு மேலே முன்னாடியே வந்துடணும் தான் வந்தேன். கிளாஸில் போய் குறைப்போ. சார் ஒரு 5 மினிட்ஸ் வந்து உட்காருன்னு. ஐயோ, இந்த சொட்ட மண்டே வேறு உசுரை வாங்குறானே. உட்காருன்னு சொன்னேன். சரிங்க சார். அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜெய்க் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். சரிடா மச்சான், விடு பிரேக்கில் வந்து பார்த்துக்கலாம். டேய், பிரேக்கில் எப்படா மீட் பண்ணுவோம்? நம்மளுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் மீட்டிங் இருக்குல்லடா, அது வேறல்ல. சரி விடு, லஞ்சில் பார்த்துக்கலாம். சரி, பார்த்து தொலைகிறேன். இங்கே தானே இருக்க போகிறா, கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேமும் அப்படியே விட்டுறாரு. அப்படியே தான் டைம் பாஸ் ஆகுது. அவர் நினச்ச மாதிரி லஞ்ச் பீரியடும் வந்துருச்சு. பெல் ரேங்க் வாங்கினோன்னே அவர் உங்கள் கிளாஸுக்கு தான் வராரு. நீங்கள் ஒரு சில செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிச்சி வச்சுருப்பீங்க, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்போ தான் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. வயன், சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. வெளியே வா, அவங்ககிட்ட பேசணும். சீனியர் லஞ்சு வெளியே வான்னு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஸோ நீங்களும் சொல்லுங்கள் சீனியர். ஆமாம், அந்த பையனை சொன்னில, எப்படி இருப்பான்? அதுவா, அது நான் சொல்லிட்டா? பக்கா ஹைட்டா?
ரைட் ஹேண்டில் டேட்டு போட்டுட்டு இந்த மாதிரி தானே இருப்பான். ஆ அது அப்புறம் காதில் பியர்சிங் மாட்டிட்டு இப்படி தானே அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவனோட ஃபேஸ் அப்படி உங்ககிட்ட கொண்டுட்டு வரான். என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் இருக்காங்க. ஓ, எல்லோரும் இருக்காங்கள, சரி வா. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே பழைய ஸ்டேர்ஸை இது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அங்கே படியில் போயிட்டு பேசுகிறான். சீனியர், எதுக்கு அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நான் போகிறேன். ஏய் நெல்லு, எங்கே போகிற? அந்த மாதிரி தானே பையன் இருப்பான். அதுதான் கண்டுபிடிச்சிட்டிங்கள, விடுங்க நான் போகிறேன். ஏய் நெல்லு, நான் என்ன ஆன்சர் சொல்லவே இல்லையே. நான் ஆன்சர் கேட்கவே கிடையாது. பட் நான் சொல்லுவேன், எனக்கு சொல்லணும்னு தோணுது. சரி சொல்லுங்க. ஆனால் அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆ ஓ அப்படியா, சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் உனக்கு இருக்க மாதிரிலாம் கிடையாது. என்ன ஃபீலிங்ஸுன்னு கூட தெரியாமல் அப்படிலாம் இல்லை. அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். ஆ எந்த பொண்ணு? இப்போது அந்த பொண்ணு அவன் முன்னாடி தான் இருக்கான். ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. வயன், சீனியர், ஐ லவ் யூ. உன்னை நான் எப்பயுமே ப்ரொடக்டிவாக பார்த்துப்பேன். எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன். யாருக்காகவும் உன்னை விட்டு தர மாட்டேன். நமக்கு வச்சுக்கோ. சீனியர், பேர் நீ என்கிட்ட இருக்கும்போது நர்வஸ் ஆகணும்னு ஃபீல் பண்ணணும் அவசியம்லாம் இல்லை. நீ ஜாலியாக பேசலாம், ஃப்ரீயாக பேசலாம். அது எல்லாத்து மாதிரியும் கப்புள்ஸாக கை கொத்துட்டு அப்பெலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீ என்னை பார்த்தாவே போதும். ஓகேவா? என் கூட இருக்கும்போது நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா? அப்படிலாம் இல்லை. சரி வா போகலாம். போகலாமா? என்னம்மா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், நான் ஆன்சர் சொல்லுவேன் சொல்ல எதுவுமே கேட்காம அப்படியே போகலாமான்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்னடா அவன் ஆன்சர் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறானே, எதுவுமே சொல்லவும் மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்கிறியா? இல்லை, ஆனால் எனக்கும் ஆன்சர் தெரியும். உன் தம்பி அன்றைக்கே சொன்னான், ஆனால் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலாம். ஜேகே, இப்போ நான் என்ன சொன்னேன்? அது சீனியர், நீ என்னை ஜேகேனே கூப்பிட்டுக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. அது உங்களோட டை. என் டைக்கு என்னாச்சு? ஒரு நிமிஷம் கீழே கும்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கும்பிக்க சொல்கிறீங்க. அவரும் கீழே குமிஞ்சிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரோட டை சரியில்லை. ஸோ நீங்களும் அதை முதலேருந்தே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சொல்லணும்னு நினச்சிங்க, பட் ஆனால் சொல்ல முடில. சொன்னால் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. இதுக்கு தான் கீழே கும்பிக்க சொன்னியா? ஆமாம். நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் வேறு என்னமோ நினச்சேன். என்னதான் நினச்சிங்க? சொன்ன பார்த்தாதே செஞ்சு காமிக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வர்றாரு. ஸோ நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இது ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கடா, நான் போடுறேன். ஓகேவா? பாய் டாட்டா.